Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Right. முதல்ல நன்றி செலுத்திக் கொள்கிறேன். ஆரம்பத்திலேயே என்னை மீண்டும் ஒரு முறை அழைத்து உங்கள் முன் உரையாற்றுவதற்காக அழைத்தமைக்கு சகோதரர் ஃபர்வீஸ் அவர்களுக்கும் இந்த நிறுவனத்துக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரைட், இன்றைய டாபிக் கொடுத்துருக்குறேன் என்னென்னா கேரக்டர் வர்சஸ் பர்சனாலிட்டி. இது ஒரு வித்தியாசமான டாபிக். நிறைய பேர்த்துக்கு புரிஞ்சிருக்காது என்ன சொல்ல வராங்க இதில். கேரக்டர் வர்சஸ் பர்சனாலிட்டி சம்திங் இஸ் ஃபைன், பட் அதுக்கும் பிஸ்னஸுக்கும் என்ன சம்பந்தம் என்ன நிறைய பேருக்கு ஒரு தலையாட்டுறதுலே விளங்குது, சில பேருக்கு விளங்கவே இல்லை, இது என்னன்னு சொல்லி புரியலாண்டு. பட் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் உண்டு இது. இந்த தலையங்கத்தில் எப்படி இருக்கோ, பட் போக போக உங்களுக்கு தெரியும் இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு சொல்லி. ரைட், ஃபவாஸ் ஃபாரூக் என்ற பேர் முதல்ல நான் உங்களுக்கு அறிமுகமான ஆள், அதனால் கூடுதலாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் இந்த பெஞ்ச்மார்க் கன்சல்டன்சி நிறுவனம், போன முறையும் கேட்டிங்க, இந்த பெஞ்ச்மார்க் கன்சல்டன்சி நிறுவனம் இதில் என்ன செய்கிறீங்க அப்படின்ற மாதிரி அதை பற்றி ஒரு சின்ன ஒரு அறிமுகம் கொடுக்கலாம்ன்ற ஆரம்பத்தில் ஒரு ஸ்லைடு ஒன்று போட்டிருக்கிறேன். இதனுடைய நோக்கம் என்னென்னா, சிறிய நடுத்தர வியாபாரங்களுக்கான உதவும் கரம் தான் இந்த பெஞ்ச்மார்க் கன்சல்டிங். அதாவது ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு உண்டான ஒரு சப்போர்ட்டிங் ஆம். உங்களுக்கு தெரியும், கன்சல்டன்சின்னு சொல்லும்போது பெரிய ஃபர்ம்ஸுக்கு நிறைய கன்சல்டன்ஸ் இருக்கிறாங்க. சின்ன ஆக்களுக்கு உதவி செய்கிறதுக்கு, ப்ரொஃபஷனல் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு ஆக்கள் மிச்சம் குறைவு. அவங்களுக்கு தான் உண்மையான சப்போர்ட் தேவை. அதனால் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் டார்கெட் பண்ணி அவங்களுக்கு ஒரு உறுதுணையான சப்போர்ட் ஒன்று கொடுக்குறது தான் நோக்கம். இதில் நாங்கள் என்ன சப்போர்ட்ஸ் கொடுக்குறோம்னு சொன்னால், ஷார்ட் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ். அதாவது உங்களுக்கு தெரியும், எங்களோட ஆட்கள் கூடுதலாக வியாபாரங்கள் ஆரம்பித்து ஒரு அளவு ஒரு மட்டத்துக்கு கொண்டு வருவாங்க, அதுக்கு மேலே எப்படி கொண்டு போகிறதுன்றது கஷ்டப்படுவாங்க. 2-3 காரணங்கள் இருக்குது. அதாவது சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ரொசீஜர், சரியான டாக்குமெண்டேஷன், சரியான கண்ட்ரோல்ஸ், சரியான ஆட்களை சரியான இடத்துல நியமிக்கிறது, திட்டமிடல், இது மாதிரி சில விஷயங்களில் கொஞ்சம் பின்வாங்கிறது பல காரணங்களை கொண்டு. அப்போ அந்த இடத்துல ஒரு ஸ்டக் கொண்டு வரும் நிறைய வியாபாரங்களுக்கு. இது ஒரு பெரிய ஒரு கம்பெனியாக மாற்றுறதுக்கு அது ஒரு தடையாக இருக்கிறதா நாங்கள் அறிகிறோம். ஸோ சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சப்போர்ட்டாக பெஞ்ச்மார்க் கன்சல்டிங் உதவி செய்கிறதுக்கு முன்வரும். அதே நேரத்தில் திட்டமிடல், நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த வியாபாரத்தில் இப்போ இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன, எதிர்காலத்தில் வரக்கூடிய சேலஞ்சஸ் என்ன, கம்பெனின்ற உண்மையான நோக்கம், நீண்ட கால நோக்கங்கள் என்ன, இதுகளை கொண்டு ஒரு சரியான ஒரு திட்டமிடல் ஒன்று செய்கிறது ரொம்ப அவசியம். ஸ்பெஷலி இந்த எஸ்எம்இ கம்பெனிஸுக்கு. அப்போ தான் எங்களால் உண்மையில் ஒரு லார்ஜ் கம்பெனியாக அதை மாற்ற முடியும். நாங்கள் லார்ஜ் கம்பெனியாக மாறினதுக்கு பிறகு திட்டமிடுவோம்னு செய்வோம்னு சொன்னால் அது பிழையான கருத்து. பெரிய ஒரு கம்பெனியாக மாறுறதுக்கு திட்டமிடுறது ரொம்ப ஒரு அவசியமான காரணம். அப்போ அதுக்கு என்ன மாதிரி எங்களால் உதவி செய்யலாம்ன்றது இந்த பெஞ்ச்மார்க்கோட இது. பிஸ்னஸ் பிளான்ஸ், இப்போ உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் லோன்ஸ் எடுக்கிறதுக்கு என்ன அதுக்கும் பேங்க்ஸுக்கும் ஃபைனான்ஸ் கம்பெனிஸுக்கும் கட்டாயம் பிஸ்னஸ் பிளான்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ அது சம்பந்தமான விஷயங்களும் இருக்குது. மற்றது இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, இதை ஒரு அசைன்மெண்ட்டாக என்ன சொல்லலாம், ஒரு குறுகிய கால திட்டமாக மாத்திரம் இல்லாமல் கொஞ்ச காலத்துக்கு இந்த கம்பெனியை நீண்ட காலத்தில் ஒரு லார்ஜ் கம்பெனியாக மாற்றுறதுக்கு உறுதுணையாக, காலப்போக்கில் உறுதுணையாக இருக்கணும்னு சொன்ன டெய்லி, அதாவது அவங்களோட மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு விருப்பம். அதாவது ஒரு கன்சல்டனாகவோ இல்லாட்டி ஒரு டிரெக்டராகவோ எங்களுக்கு முடியும் உங்களோட மேனேஜ்மெண்ட் மீட்டிங்ஸில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரத்துக்கு ஒருக்கவோ 2 வாரத்துக்கு நடக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் மீட்டிங்லையும் எங்களால் வந்து கலந்து கொண்டு நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் என்ன மாதிரி சில ப்ரொஃபஷனல்ஸான டிசிஷன்ஸுக்கு எங்களுக்கு உதவுறதுக்கு முடியும். ரைட், அப்போ உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன மாதிரின்னு சொல்லி ரிவ்யூ பண்ணுறதுல இது எப்படி எந்த நோக்கத்தில் பார்க்கணும், எப்படி இதை அனலைஸ் பண்ணணும் அப்படின்ற சப்போர்ட்டையும் கொடுக்கலாம். அதே நேரத்தில் உங்களோட சீனியர் மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள ட்ரெயின் பண்ணுறதுக்கும், ரைட், இன்னும் மேலதிகமாக ஊக்கத்தோட வேலை செய்கிறதுக்கு, அவங்களோட ஊக்குவிக்கிறதுக்கு லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் ஸ்டாஃபுக்கும் சரி, மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃபுக்கும் சரி. அதே நேரத்தில் பிஸ்னஸ் ஓனர்ஸுக்கும் ஸ்டாஃபோட என்ன மாதிரி நடந்து கொள்ளணும், பெரிய ஒரு கம்பெனியாக மாறும்போது அவங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன மாதிரி இருக்கும், வரக்கூடிய சேலஞ்சஸ் என்னவாக இருக்கும். ரைட், அப்போ அந்த அனுபவங்கள் எங்களுக்கு இருக்கிறபடியாக, அந்த அறிவும் அனுபவமும் இருக்கிறபடியாக எங்களுக்கு இது போல் மேலும் பல சேவைகளையும் செய்யக்கூடிய
ஒரு அமைப்பாக தான் நாங்கள் அந்த பெஞ்ச்மார்க் கன்சல்டன்சி நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். ரைட். இப்போ அந்த கேரக்டர் வர்சஸ் பர்சனாலிட்டின்னா என்ன? கேரக்டர்னு சொல்றது தமிழில் சொல்றா இருந்தா நடத்தைன்னு சொல்லலாம், இல்லாட்டி நடத்தைன்னு சொல்லும்போது கண்டக்ட்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி குணாதிசயம், ஒரு மனிதனுடைய உண்மையான குணாதிசயம் என்ன, அது ஒரு பெட்டர் வேர்ட் மாதிரி எனக்கு தெரியுது, ஒரு குணம் அல்லது குணாதிசயம். ரைட். அது இடத்துல பர்சனாலிட்டின்னு சொல்லும் போது டிரெக்ட் டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா ஆளுமை அப்படின்ற ஒரு தமிழ் வடிவம் வருது. இருந்தாலும் அதை விட ஒரு வித்தியாசமான ஒரு அர்த்தம் ஒன்று இருக்கு, நாங்கள் போக போக பார்க்கலாம். ஆளுமைன்றது இப்போதே மனசுல வச்சுக்கொள்ளுங்க. பட் இன்னும் நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று காட்டுவேன், ஒரு வீடியோ கிளிப் உண்டு, அதோட சம்மந்தப்பட்ட இன்னும் சில விஷயங்கள் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த பர்சனாலிட்டின்றதுல என்ன நான் சொல்ல வரேன். இப்போ இது ரெண்டுக்கும் இது வந்து தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய விஷயம். கேரக்டர்ன்றதும் பர்சனாலிட்டின்றதும் தனிப்பட்ட நபர்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம். இதை நான் எப்படி இந்த பிஸ்னஸோட சம்மந்தப்படுத்துறேன் அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமா யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். பிஸ்னஸோட டிரெக்டா ஒரு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லைன்னு சொன்னாலும் எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் செய்யும் போது இன்னும் ஒரு இடத்துல நல்ல விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதை எங்களுக்கு இதுக்கு பயன்படுத்தலாம். அந்த வகையில ஒரு தனிப்பட்ட நபருடைய குணாதிசயங்களையும் அவருடைய ஆளுமை தன்மைகளையும் கருத்தில் எடுத்தோம்னா அதை எங்களுக்கு எப்படி ஒரு பிசினஸுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்றதுதான் இதனுடைய நோக்கம். ரைட். இப்போ நான் சொல்ல ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப் ஒன்று காட்ட போறேன். இதுல இந்த வீடியோ கிளிப்பை என்ன சொல்ல வராருன்னு சொன்னா, யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா டாக்டர் ஸ்டீஃபன் காவின்னு சொல்லி? டாக்டர் ஸ்டீஃபன் காவி, நாட் ஹர்ட் ஆஃப்? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இல்லையா? இல்ல. ரைட். இந்த வீடியோ கிளிப் வந்து ஆங்கிலத்தில் தான் முழுக்க போக போகுது. நான் அதுக்குண்டான ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை நான் சொல்றேன், அது அப்புறம் அது கேட்பேன். இவர் வந்து 1976 அவரோட PhD ரிசர்ச் ஒன்று செய்தார். PhD ரிசர்ச் ஒன்று செய்தார். இந்த PhD ரிசர்ச்ல அவர் பார்க்க முனைஞ்ச விஷயம் என்னன்னா, இந்த உலகத்துல ஸ்பெஷலி இந்த அமெரிக்காவை சூழல் உள்ள பிரதேசங்கள்ல வந்து மிகவும் சக்சஸ்ஃபுல்லாக வாழ்ந்த லீடர்ஸ், இவங்களுடைய அன்றாட வாழ்க்கை எப்படி இருந்தது, ஹேபிட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, டெய்லி ஹேபிட்ஸ். இது வந்து இந்த லீடர்ஸ் ஹேபிட்ஸ் எப்படி இருந்தது, ஏன் அவங்க அப்படி லீடர்ஸா இருந்தாங்க, அவங்க லீடர்ஸா வரக்கூடிய காரணங்கள் என்ன, அவங்க லீடர்ஸா இருக்கக்கூடிய தன்மைகளுக்கு பின்னணி என்ன இப்படின்றத பத்தி இந்த லீடர்ஸ் சக்சஸ்ஃபுல்லான, எங்களுக்கு எல்லாருக்கும் விருப்பம் என்ன, நாங்கள் லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா வரணும்னு சொல்லி அந்த சக்சஸ்ஃபுல் லீடர்ஸ் ஹேபிட்ஸ் இவரை ஸ்டடி பண்ணணும்ன்றது தான் இவருடைய PhD. அப்ப இந்த PhDக்கு இவர் என்ன செய்தாருன்னு சொன்னா, இப்ப தெரியும் நிறைய பேர் PhD செய்யறது சும்மா அங்கால புக்ஸை ரீட் பண்ணி செய்யறாங்க. பட் இவர் என்ன செய்தாருன்னா 200 years 200 வருஷங்கள்ல, அதாவது 1976 இவர் PhD செய்தது 1776 இருந்து 1776 இருந்து 1976 வரையும் சக்சஸ்ஃபுல்லாக வாழ்ந்த லீடர்ஸனுடைய சரித்திரங்களையும் அவங்களுடைய சுயசரிதைகளையும் மிச்ச டீப்பா படிச்சார். அதை படிச்சதன் மூலமா இவருக்கு வந்து அவங்க எப்படி அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லான லீடர்ஸா இருந்தாங்க, அது யார் யாரை பற்றி படிச்சாங்கன்னு சொல்லுவார் அவர். ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா, அதாவது ஆப்ரஹாம் லிங்கன், ரைட், அது அந்த மட்டத்தில், அதாவது அமெரிக்க பிரசிடென்ட்ஸ்ல இருந்து வின்ஸ்டன் சர்ச்சில், நிறைய அது மாதிரி பெஞ்சமின் பிராங்க்லின், இது போன்ற நிறைய உலக பிரசித்தி பெற்ற அளவுக்கு லீடர்ஸா வந்தவங்களுடைய ஹேபிட்ஸ் அவர் ஸ்டடி பண்ணார். அப்ப அதுல இவருக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த 200 வருஷ காலத்துல வாழ்ந்த அந்த லீடர்ஸ்ல ஹேபிட்ஸ் எடுத்து பார்க்கும்போது முதல் 150 வருட காலத்துல உள்ள வாழ்ந்த லீடர்ஸ் வந்து அவங்களுடைய அந்த கேரக்டரை வச்சுதான் அவங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க. கேரக்டர்னா என்ன, கேரக்டர்னு சொல்லும்போது அவர் சொல்லுவார், சில விஷயங்கள் சொல்லுவார், உங்களுக்கு கேட்டா தெரிஞ்சுக்கொள்ளலாம். கேரக்டர்னு சொல்லும்போது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய நல்ல குணங்கள் இருக்குதானே, உண்மையா நடந்து கொள்றது, நேர்மையா நடந்து கொள்றது, மற்றவங்களுக்கு உதவணுன்ற மனப்பான்மையில நடந்து கொள்றது, என்ன பெருந்தன்மையா நடந்து கொள்ற விஷயங்கள், உண்மையில சீரியஸா கரேஜஸா நடந்து கொள்ற விஷயங்கள், என்ன இது மாதிரி நல்ல குணாதிசயங்களை கொண்டுதான் அவங்க வந்து லீடர்ஸா இருந்திருக்கிறாங்க. லீடர்ஸா இருந்திருக்கிறாங்கன்னா அவங்கள சுற்றி அவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருந்திருக்கிறாங்க. இது வந்து முதல் 150 வருஷ காலத்துல. அதுக்கு பிறகு வந்த
50 வருஷ காலத்தில், அதாவது அவர் கிட்டத்தட்ட இந்த 1920க்கு பிறகு, முதலாம் உலக யுத்தத்துக்கு பிறகு நடந்த காலத்தில் வாழ்ந்த லீடர்ஸ் வந்து தன்னுடைய பர்சனாலிட்டியை வச்சு தான் லீடர்ஸ் ஆகிருக்கிறாங்க. பர்சனாலிட்டின்னு சொல்லும்போது வெளி பார்வைக்கு அவங்களுடைய அப்பியரன்ஸ் எப்படி, என்ன மாதிரி உடுத்துறாங்க, என்ன மாதிரி கதைக்கிறாங்க, ஆக்களோட எப்படி ரிலேஷன்ஷிப் வச்சுக்கொள்றாங்க, என்ன எப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறாங்க, ஆக்களை மற்ற ஃபாலோவர்ஸை வந்து அவங்க எப்படி நல்ல முறையில் கவனிக்கிறாங்க, இது மாதிரி சில வெளிப்படையான அம்சங்களை கொண்டு பர்சனாலிட்டின்னு சொல்றது வந்து அவருடைய வெளிப்படை தோற்றம்னு சொல்லலாம், என்ன ஒரு வெளி தோற்றம் சொல்லலாம். அப்ப இதுகளை வச்சுதான் அவங்க சக்சஸ்ஃபுல்லா வாழ்ந்துருக்கிறாங்க. அப்ப இவர் சொல்றாரு எது முக்கியம், எது அவசியம், எது கூடுதலான அவசியம் அப்படின்ற விஷயங்களை பத்தி சொல்றாரு இவர். இந்த வீடியோவை பார்த்துட்டு நாங்க அதுக்கு அடுத்த விஷயத்துக்கு போகலாம். So coming. I'll do it. Sound. The development of the 7 Habits began with a study I completed in 1976. I wanted to study the success idea in America and how it evolved. So I got into the popular success literature going back for 200 years. This included many The development of the 7 Habits began with a study I completed in 1976. I wanted to study the success idea in America and how it evolved. So I got into the popular success literature going back for 200 years. This included many books, magazine articles, annotated bibliographies, summaries, reviews. I literally tapped into thousands and thousands of sources, either directly or indirectly. As I worked, I started to sense a pattern. As soon as I sensed அதில் வர்றதில்லை அங்கே. மேலே உள்ளது. சாரி ஸ்ரீலங்கா. The development of the 7 Habits began with a study I completed in 1976. I wanted to study the success idea in America and how it evolved. So I got into the popular success literature going back for 200 years. This included many books, magazine articles, annotated bibliographies, summaries, reviews. I literally tapped into thousands and thousands of sources, either directly or indirectly. As I worked, I started to sense a pattern. As soon as I sensed The
development of the 7 Habits began with a study I completed in 1976. I wanted to study the success idea in America and how it evolved. So I got into the popular success literature going back for 200 years. This included many books, magazine articles, annotated bibliographies, summaries, reviews. I literally tapped into thousands and thousands of sources, either directly or indirectly. As I worked, I started to sense a pattern. As soon as I sensed this pattern, I looked for evidence of it, and the evidence was everywhere. The basic finding was this: for the first 150 years, almost the entire focus of the literature was on character, on principles, on what we might call the character ethic. Attributes such as integrity, fidelity, courage, compassion, contribution, responsibility, justice. These findings became the basis for writing the 7 Habits of Highly Effective People. And then, because of many societal forces, the emphasis gradually shifted in the early 1900s, particularly in the 20s and the 30s, away from the character ethic to what we might call the personality ethic, which focused more on techniques than on principles. You are probably familiar with many books that illustrate the literature of the personality ethic. They basically deal with how to take care of yourself, how to look good, how to dress in particular ways, how to create the right image. In other words, the personality ethic focuses on how to appear to be rather than on how to actually be. Many of these techniques have real merit. However, if they don't have their roots in the character ethic, if they don't have their roots in principles, they won't have the power to create enduring effectiveness. For example, what if people learn techniques of influencing others, but they're fundamentally duplicitous or deceitful in their character? What if they really wanted to use people to build their own economic success? They might develop smoothness in their relationships so that they can have their own personal ends achieved, money, fame, glory, whatever. They really couldn't care less about contribution or service, purpose, adding value, helping others. How much trust would you have in them? How willing would you be to follow them or to rely upon them when things get tough? You know, one time I had a student come to me and say, "How am I doing in your class?" I looked him in the eye and said, "You really know how you're doing, don't you? A lot better than I do. How are you doing?" And he kind of looked down squeamishly. "Well, not too good, I guess. I just had kind of a rough time lately, and maybe I haven't applied myself as much as I should have." You really came to find out how well you'd psyched me out, how well you'd psyched out the system, isn't that right? When in fact, you kind of know in your heart how you're doing. "Well, how am I doing?" he said. "How are you doing?" Let's focus on what's really happening, not on what's appearing to happen. You see, this whole personality ethic with its technique focus is like the tip of an iceberg. The tip, or that part which is seen on the surface by others, it's above the water. The character ethic is like the great mass of the iceberg under the water. People often do no work in the foundation where the great mass is, where the greatest long-term impact is. Too many people give all their energy and focus to the tip of the iceberg. That is, to learning techniques that others can see. You see this even in organizations, not just individuals. You see, programs change, practices change, principles do not change. If we help individuals and organizations to internalize principles, they will know how to adapt the practices to address specific situations. Let me emphasize that techniques have their place. They're very important. I really mean that. I mean, you want good human relations techniques,
public relations techniques, communication techniques, management techniques. But when we use techniques to cover our own lack of character, they become manipulative. They undermine trust and confidence. You see, what we really need is the character ethic. And that's essentially what the 7 Habits is about. This material is based on an inside-out approach, meaning we give our first energies to our own character development before we focus on techniques or how to be more effective with others. Gandhi beautifully demonstrated this principle once. A mother came to him and said, "Would you help my child reduce the amount of sugar he is eating?" Gandhi paused, thought, and answered, "Well, talk to me in a week." A week later, the mother asked him again, and he talked to the boy, and the boy agreed. And the mother said, "Why didn't you talk with him last week?" Gandhi smiled and said, "You don't understand. Last week, I too was eating sugar." Unless we work on our character, we will not develop trustworthiness. And trustworthiness is built by the combination of both character and competency. We could have all of the ability in the world, but if we don't have the basic character to be reliable, to take responsibility, others will soon learn to distrust us. They're fearing that we're just trying to meet our own ends, perhaps at their expense. In my opinion, unless we return to the character ethic, we won't have the basic foundation of trustworthiness. That's what leads to trust, which is needed to build effective interpersonal relationships. In the final analysis, what we are communicates far more eloquently than anything we say or do. I love the quote of Henry David Thoreau: "For every 1,000 hacking at the leaves of evil, there is one striking at the root." In other words, let's work primarily on the roots to begin with and build a foundation of trustworthiness. This is one of the key areas of focus in the 7 Habits, to build character and competence, and to restore trustworthiness and trust in our lives, in the lives. Right. எந்த அளவுக்கு விளங்கிச்சு? கேரக்டர்ன்றது எந்த அளவு முக்கியம்ன்றதை எடுத்து சொன்னார். உண்மையான குணங்கள் மனிதனுக்கு ரொம்ப அவசியம். அந்த அழகாக சொல்லியிருந்தார், ஒரு ஐஸ்பர்கன் எடுத்தால் அதனுடைய அடிப்பாகம் கீழ்ப்பாகம்ன்றது ஒரு மனிதனுடைய கேரக்டர். என்ன உண்மையான குணங்கள். பர்சனாலிட்டின்றது வெளி தோற்றம். நாங்கள் எப்படி மற்ற மக்களுக்கு தெரிகிறோம், நாங்கள் செலுத்துகிற வாகனங்கள் என்ன, அணிகிற உடைகள் என்ன, என்ன பாவிக்கிற ஃபோன் என்ன, நாங்கள் என்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணுறோம், ஈவன் ப்ரெசன்டேஷன் செய்யும் போது நாங்கள் எப்படி எங்களை ப்ரெசன்டேஷனை சொல்கிறோம். ஆக்களோட கதைக்கும் போது சொல்லி தருவாங்க, சிரிச்ச முகத்தோட கதைங்க. இதெல்லாம் வந்து பர்சனாலிட்டியோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அதுதான் வந்து மனிதர்களுக்கு இடையில் உள்ள ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணலாம். ஆனால் நீண்ட காலத்தில் வந்து அவனுடைய உண்மையான கேரக்டர் வெளிப்படும். ரைட். இதை எந்த அளவுக்கு எங்களுக்கு பிஸ்னஸுக்கு சம்மந்தப்படுத்தலாம். அவர் சில இடங்களில் சொன்னார், சில இடங்களில் அவர் குறிப்பிட்டு சொன்னார் வந்து பிஸ்னஸுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்னன்னு சொல்லி. நான் இதை பார்த்து போட்டு பாருன். கேரக்டர் வர்சஸ் பர்சனாலிட்டி, இதில் சொல்கிற விஷயங்கள் என்னன்னு சொன்னால் அவர் கேரக்டர் எத்திக்ஸ்ன்னு என்ன, இன்டெகிரிட்டி, ஃபிடெலிட்டி, கரேஜ், கம்பேஷன். இதில் சொல்கிற வர விஷயங்கள் என்னென்னா, ஒரு மனிதனுக்கு நல்ல முறையில் வாழ்கிறதுக்கு சில கொள்கைகள் அவசியம், பிரின்சிபல்ஸ். அந்த கொள்கைகள் படி நடந்தான்னு சொன்னான். இஸ்லாமிக் பிரின்சிபல்ஸ்னு தான் நாங்கள் சொல்கிறோம். இஸ்லாமிய மதம் வந்து கொள்கைகள் சார்ந்த மதம். அதில் நிறைய கொள்கைகள் இருக்குது. இப்படி தான் செய்யணும், இப்படி செய்யக்கூடாது அப்படின்ற சில கொள்கைகள் இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ். அப்போ இதுகளை எடுத்து நடக்கும்போது தான் அவனுடைய உண்மையான தோற்றம், உண்மையான குணாதிசயம் வெளிப்படுது. பர்சனாலிட்டின்னு சொல்கிறதும் அவசியமான விஷயம்தான். அவர் சொல்கிற மாதிரி பார்க்கும்போது அவர் சொல்லலை, அவர் இது தேவையில்லாத விஷயம்னு சொல்லலை. உண்மையில் மற்ற மனிதர்களை கதைக்கும் போது புன்முறுவலோட நல்ல முறையில் கதைக்கிறது அவசியம். என்ன வெளித்தோற்றம் கட்டாயம் அவசியம்.
நாங்கள் நல்ல ஆடைகளை உடுக்கணும், என்ன எங்களுக்கு இருக்கிற வசதி வாய்ப்புகளா கேட்ட மாதிரி எங்களோட நடத்தைகள் இருக்கலாம், அதில் பிரச்சனை இல்லை. ஆடம்பரம்னு சொல்ல இல்லை, நடத்தைகள் இதுகள் அவசியம் கட்டாயம். என்ன சின்ன பிள்ளையிலேருந்து அது பழக வேண்டிய விஷயம். ஆனால் எது ரொம்ப முக்கியம்? கேரக்டர்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப இதை ஒரு பிஸ்னஸுக்கு நாங்க எப்படி எடுத்துன்னு பார்க்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய இன்றைய இந்த பேச்சினுடைய அடிப்படை நோக்கம். ஒரு பிஸ்னஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அதிகமா பிஸ்னஸ் செய்கிறவங்க கன்சிடர் பண்றது, கன்சென்ட்ரேட் பண்றது என்ன விஷயம்? அட்வர்டைசிங், ப்ரமோஷன்ஸ். நாங்கள் எப்படி எங்களோட கடையை டிஸ்பிளே பண்ணலாம், எங்களோட பிஸ்னஸ் எப்படி டிஸ்பிளே பண்ணலாம், என்ன மாதிரி கூடுதலாக டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்து ஆக்களை அட்ராக்ட் பண்ணலாம், என்ன கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்ஸ், ஃப்ரீ கிஃப்ட்ஸ் என்ன சார் கொடுக்கலாம், பிள்ளைகளை எப்படி அட்ராக்ட் பண்ணலாம், என்ன மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ண ஆக்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கும், பேக்கேஜிங், ப்ராடக்ட்ஸை நாங்கள் எப்படி டிஸ்பிளே பண்ணுறோமோ அதே மாதிரி கம்பெனிக்காரன் யோசிப்பா நாங்கள் எப்படி இதை பேக்கேஜ் பண்ணுறது, எப்படி இதை அட்ராக்டிவாக பேக்கேஜ் பண்ணுறது, என்ன மற்றது அப்பியரன்ஸ். இது பொருட்களுக்கு மாத்திரமில்லை, சேவைகளுக்கும். ஒரு சலூன் எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி அவங்களோட அப்பியரன்ஸ் என்ன மாதிரி இருக்கு, என்ன இது மாதிரி பல சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்கு, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்கு, மெடிக்கல் சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்கு, இது மாதிரி சர்வீஸ் டெலிவரி இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்கு. எப்படி அந்த ஆம்பியன்ஸ் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. கஸ்டமர்ஸ் உள்ளுக்கு வரும்போது கஸ்டமருக்கு கம்பெனியை பற்றி ஒரு இமேஜ் உண்டு, அவர் யூஸ் பண்ணார் அந்த வேர்டை. அடுத்தாக்களுக்கு ஒரு இமேஜ், பொசிஷனிங் நாங்கள் அடுத்தாக்களோட மனசுல நாங்கள் அந்த கம்பெனியை பற்றி ஒரு அபிப்பிராயம் ஒன்று கிரியேட் பண்றோம் இல்லையா? அந்த அபிப்பிராயத்தில் அதிகமாக கவனம் செலுத்துற விஷயம் என்னன்னா இந்த வெளிப்படையான தோற்றங்கள். கம்பெனிஸுக்கு என்ன அவார்ட்ஸ் என்ன கிடைச்சிருக்கு, இதுகள் தான் அதிகமாக செலுத்தப்படுறது. இதுகளை ஒப்பிடலாம் ஒரு தனி மனிதனுடைய பர்சனாலிட்டியோட சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு. அடுத்தது இதுதான் உண்மையான விஷயம், கேரக்டரோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஒரு கம்பெனி நீண்ட நாளைக்கு, ஒரு பிஸ்னஸ், ஒரு வியாபாரம் நீண்ட நாளைக்கு நல்ல முறையில் நடந்து கொண்டு போகணும்னு சொன்னா உண்மையா இருக்க வேண்டிய விஷயம் என்ன? கேட்டரிங் டு கிளையன்ஸ் ரியல் நீட்ஸ். நாங்க இஷ்யூ பண்ற குட்ஸோ சர்வீஸோ அந்த கஸ்டமருடைய உண்மையான தேவையை பூர்த்தி செய்யக்கூடியதா இருக்கணும். என்ன சும்மா ஒரு ஷார்ட் டேர்ம் இம்பல்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த நேரத்துக்கு மாத்திரம் யூஸ் பண்ணக்கூடிய தேவைகள் நீண்ட காலத்துக்கு நினைச்சு நிற்கிறது இல்லை. அந்த தேவைக்கு என்ன சொன்ன, இப்போ ஒரு ட்ரிப் ஒன்று போறாங்க, ஏதோ ஒரு பொருள் ஒன்று வாங்குறாங்க, அவங்க திரும்ப வரப்போறது இல்லை. அதை நாங்கள் பயன்படுத்தி அந்த நேரத்துக்கு ஏதாவது கொடுத்துட்டோம்னு சொன்னா திரும்ப எப்பயாவது அந்த போன இடத்துலாலும் அந்த உண்மையான சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்க இல்லைன்னு சொன்னா அந்த கஸ்டமர் அந்த இடத்துல நிப்பாட்ட மாட்டோம். என்ன அது மாதிரி அந்த கஸ்டமருடைய உண்மையான தேவை அந்த இடத்துல நிறுத்தி ஏதோ ஒரு பொருளை வாங்குறாங்கன்னு சொன்னா ஏதோ ஒரு தேவை ஒன்று இருக்கு, அதுதான் வாங்குறாங்க. அது உண்மையில அந்த பிள்ளைக்கு வாங்கி கொடுக்குற ஒரு விளையாட்டு பொருளா கூட இருக்கலாம். அது வாங்கி போய் 200 மீட்டர்ஸ் போறதுக்கு இடையில உடைஞ்சிருச்சுன்னு சொன்னா அந்த பிள்ளை திரும்ப அழப்போகுது. என்ன அப்ப என்ன யோசிப்பாங்க, இந்த இடத்துல வாங்குற பொருள் சரியில்லைன்ற ஒரு இமேஜின் வருமா இல்லையா? என்ன அப்ப அந்த கஸ்டமருக்கு சில தேவைகள் இருக்கு, அந்த தேவையை கொண்டு தான் ஏதோ பொருளை நாடி வாங்குறாங்க, பொருளோ சேவையோ வராங்க. அப்ப அதோட உண்மையான தேவை, அந்த ரியல் நீடை நாங்க அட்ரஸ் பண்றோமா? தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆஃப்கோர்ஸ் ரைட் குவாலிட்டி. நான் ஏன் இந்த இடத்துல ரைட் குவாலிட்டின்னு யூஸ் பண்றேன்? வித் கமிங் வித் த ரைட் ப்ரைஸ். ஏன்னா எல்லாரும் எல்லா குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸும் எதிர்பார்க்கறது இல்லை. அவங்களுக்கு இருக்கிற வருமானத்தை கொண்டு சில குவாலிட்டி சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்ல எதிர்பார்ப்பாங்க. அப்ப அந்த ரைட் குவாலிட்டி அட் த ரைட் ப்ரைஸ் நாங்க கஸ்டமருக்கு டெலிவர் பண்ண முடியுமா? எங்கட பொருட்களை அந்த ரைட் குவாலிட்டி அட் த ரைட் ப்ரைஸ். ஏன்னா இதே பொருளை அந்த குவாலிட்டி இருந்துச்சுன்னு சொன்னா வாங்கிட்டு போய் இன்னொரு இடத்துல அதே பொருளை டிஃபரெண்டா வாங்க போறோம், அந்த ப்ரைஸோட சில வித்தியாசமான சர்வீசஸோட வாங்கணும்னு சொன்னா கஸ்டமர் கம்பேர் பண்ணி பார்ப்போம். என்ன ஸோ நீண்ட நாளைக்கு நாங்க நிலைச்சு நிற்கணும்னு சொன்னா we have to have the right price. நாங்க அதுக்காக வேண்டி எல்லாத்தையும் குறைச்சு கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை, சீப்பா இருக்கணும்ன்றது இல்லை. ரைட் குவாலிட்டி at the right price. Customers will be willing to pay even high price for a high quality. என்ன
இப்போ ஒரே பொருள் மிச்சம் தேவையில்லை. நிறைய பேர் விரும்பி சாப்பிட்றீங்களோ இல்லையோ தெரியல. கொக்கா கோலா எடுத்தீங்கன்னா ஒரு கடையில் வாங்குற ஒரு கொக்கா கோலாவும் என்ன தாஜ் சமுத்ராவில் குடிக்கிற கொக்கா கோலாவுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. பட் டிஃபரெண்ட் ப்ரைஸ். ஏன்? தட் இஸ் டிஃபரெண்ட் ப்ரொபோசிஷன். கடையில இருந்து குடிக்கிறதுக்கும் அந்த தாஜ் சமுத்திரில் இருந்து குடிக்கிறதுக்கும் ரெண்டு கஸ்டமர்ஸ் டிஃபரெண்ட் எக்ஸ்பெக்டேஷன். என்ன அவங்களோட எதிர்பார்ப்புகள் வேற. ஸோ ப்ரைஸ் கம்ஸ் வித் த குவாலிட்டி. குவாலிட்டின்னு சொல்றது அந்த பொருளுள்ள குவாலிட்டி மாத்திரம் இல்லை, அதை சுற்றி இருக்கிற சில விஷயங்களும் சேருது அதில். என்ன தாஜ் சமுத்திரில் இருந்து சாப்பிடும்போது அந்த என்வாயரன்மெண்ட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தட் ஆல்சோ ஹேஸ் அ ப்ரைஸ். அண்ட் ஆஃப்கோர்ஸ் குவாலிட்டி சர்வீஸ். இந்த இடத்துல குவாலிட்டி சர்வீஸ்ன்னு சொல்ல நீங்கள் யோசிக்கலாம், ஓகே ப்ராடக்ட் குவாலிட்டின்னு சொன்னால் சர்வீஸும் குவாலிட்டி தானே. இல்லை, ஒரு ப்ராடக்ட் ஒன்று நாங்கள் கஸ்டமருக்கு விற்கும் போது அதை என்ன மாதிரி நாங்கள் கஸ்டமருக்கு விற்கிறோம்ன்றதும் சர்வீஸை பொறுத்து. என்ன இப்போ சில பேர் சொன்னால் ஓகே ஓய் தீனம் அரையாண்டு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, கையில் எடுத்து கொடுத்துட்டு வேணும்னாரு ஓனேதான்னு சொல்லி கேட்கலாம். அதை எடுத்து சரியாக தொடச்சி கிடச்சி பேக் பண்ணி போட்டு கொடுக்கலாம், ஏதோ சும்மா வெளியில் இருக்கிற பொருள்னு சொன்னால். அப்படி இல்லைன்னு சொன்னால் கஸ்டமருக்கு போய் கிட்ட போய் அது அணுகிற முறைகள் வித்தியாசமாக இருக்கு. என்ன அதனால தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஜெனுவின்னஸ் அவர் சொன்னார் இல்லையா, ட்ரஸ்ட்வர்தினஸ். ஒரு மனிதனை பார்த்து அவனோட நாணயத்தன்மையை கொண்டு அவரை எந்த அளவு நம்பகத்தன்மைன்னு சொல்லுவோம் இல்லையா, த ட்ரஸ்ட்வர்தினஸ். அது மாதிரி தான் பிஸ்னஸை பொறுத்த வரையில் நாங்கள் எவ்வளோ நாணயமாக நடந்து கொள்கிறோம், ஜெனுவினாக எவ்வளோ நடந்து கொள்கிறோம் இப்படின்றத பொறுத்து தான் கஸ்டமர்ஸ், ரிப்பீட் கஸ்டமர்ஸாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. என்ன சோஷியல் கான்ஷியஸ்னஸ் இதுகள் மாத்திரம் இருந்து போதாது. இன்றைய பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், வியாபாரங்கள் மூலமா இந்த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மூலமா ரைட், ஒரு ரெண்டு பிஸ்னஸ் மாத்திரமல்ல, உண்மையில இந்த தொழிற்சாலைகள் வந்ததுலேருந்து ஹிஸ்டாரி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஸ்டார்டிங் பீரியட்ல இருந்து இன்றைக்கு வரைக்கும் நிறைய முன்னேற்றங்கள் அடைஞ்சிருக்கு பிஸ்னஸ் வேர்ல்டு. ஆனா அதே மாதிரி எங்களுடைய நேச்சுரல் ரிசோர்சஸ் பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால எங்களுடைய நேச்சர் பாதிக்கப்பட்டிருக்கு, அதிகமான நோய்கள் உருவாகி இருக்கு. ஏன் காரணம் என்ன? இந்த சோஷியல் கான்சியஸ்னஸ் இல்லாதனால, சமூக நோக்கத்தோட செயல்படாத காரணங்களால. என்ன அப்ப அந்த சமூக நோக்கத்தோட செயல்படணும்ன்றது இன்றைய மக்களுடைய எதிர்பார்ப்பு. அதே நேரத்தில் எங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க என்ன பிசினஸ்ன்னு சொல்றது வந்து தனி ஒரு ஆளால செய்யக்கூடிய விஷயம் அல்ல. எந்த ஒரு வியாபாரமும் தனிநபரால செய்யக்கூடிய விஷயம், ரொம்ப குறுகிய அமைப்புக்குள்ள சின்ன ஒரு கட்டமைப்புக்குள்ள தான் இருக்கும். அது ரொம்ப நாளைக்கு வளர்ச்சி அடைய கஷ்டம். தனியொராளாக இருந்து செய்யலை, அது பெரிய ஒரு பிஸ்னஸ் உருவாக்கல, அது கஷ்டம், டிஃபிகல்ட், யூ கான்ட் டூ இட். ஸோ யூ நீட் பீப்பிள். அப்போ அவங்கள கட்டாயம் நாங்கள் மேனேஜ் பண்ணோம். ஏன்னா அதுவும் வந்து சோஷியல் கான்ஷியஸ்னஸ், அதுவும் வந்து சமூக நோக்கம். ஏன்னா பல பேருக்கு நாங்கள் தொழில் கொடுத்து அவங்க எப்படி கவனிக்கிறோம்ன்றதையும் கட்டாயம் சொல்லியிருக்கு. எல்லா மார்க்கங்களும் சொல்லியிருக்கு கட்டாயம். அடிப்படையாக இஸ்லாம் மார்க்கம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு என்ன மாதிரி கவனிக்கும். அப்போ இது சம்பந்தமான விஷயங்களை பார்க்கும்போது இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பர்சனாலிட்டியோட கம்பேர் பண்ணக்கூடிய விஷயங்கள். இப்ப இதுல எது முக்கியம்? எங்களுக்கு சொல்லலுமா அது மாத்திரம் தான் முக்கியம், இந்த பக்கம் உள்ளது முக்கியம் இல்லைன்னு இல்ல, இதுவும் தேவை. பட் தட் இஸ் ஈவன் மோர் இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், தட் இஸ் ஈவன் மோர் இம்பார்ட்டன்ட். ரைட். இப்ப இது எப்படி எங்களுக்கு இப்ப இருக்கிற நிலைமைகள்ல இருந்து உங்களோட வியாபாரங்களுக்கோ இல்லாட்டி உங்களை சேர்ந்தவங்களோட வியாபாரங்களுக்கோ ஏதோ பயன்படக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று தேவை, நாலேஜ் ஒன்று தேவை. இப்போ இதை நாங்கள் என்ன மாதிரி பார்க்கலாம்னு சொல்லி பார்ப்போம். ஒரு பிஸ்னஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் உண்மையான வேல்யூஸ், கேரக்டர் ரிலேட்டட், ஜெனுவின்னஸ், ட்ரஸ்ட்வர்தினஸ், கஸ்டமர் விரும்பக்கூடிய ரிப்பீட் கஸ்டமர்ஸ் வரக்கூடிய பிஸ்னஸாக இருக்கணும்னு சொன்னால் ரெண்டு சைட் இருக்கு. ஒன்று வந்து கஸ்டமருக்கு தேவையான ஒரு 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 வித்தியாசமான ஒரு வேல்யூ ஒன்று நாங்கள் கொடுக்கணும். மற்ற கம்பெனிஸ்ல மற்ற பிஸ்னஸஸ்ல இல்லாத ஒரு டிஃப்ரெண்டான விஷயம் ஒன்று நாங்கள் அறிமுகப்படுத்த நினைச்சோம்னு சொன்னால் அதுதான் உண்மையில எங்கள்கிட்ட உள்ள தனித்துவ தன்மை. அதை தேடி வருவாங்க கஸ்டமர்ஸ். இது என்னவாகவும் இருக்கலாம், ஒரு சர்வீஸ் ஸ்டேஷனாக இருக்கலாம், என்ன ஒரு பேக்கரியாக இருக்கலாம்,
ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்பாக இருக்கலாம், நாங்கள் நடந்து கொள்கிற முறை, நாங்கள் கஸ்டமரை அணுகிற முறை, நாங்கள் கஸ்டமருக்கு கொடுக்கக்கூடிய குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அதில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், இதுகளை நாங்கள் எந்த அளவு அதிகரிக்கலாம். இட் ஹஸ் டு இன்க்ரீஸ், கிரியேட் கிளையண்ட் வேல்யூ ஆர் கஸ்டமர் வேல்யூ. கஸ்டமருக்கு அதிகப்படியான வேல்யூஸ் எப்படி நாங்கள் கூட்டலாம். அதே நேரத்தில் குறைஞ்ச காஸ்ட்டில் தான் எதிர்பார்க்குறாங்க கஸ்டமர்ஸ். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? குறைஞ்ச ப்ரைஸில் தான் எதிர்பார்க்குறாங்கன்னு. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? எங்களுக்குள்ள காஸ்ட்டை, அது பர்ச்சேசிங் காஸ்ட்டாக இருக்கலாம், எங்களோட ரன்னிங் காஸ்ட்டாக இருக்கலாம், ஆப்ரேஷனல் காஸ்ட்டாக இருக்கலாம், மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டாக இருக்கலாம், ரா மெட்டீரியல் காஸ்ட்டாக இருக்கலாம். ஹவு கேன் வி மினிமைஸ்? அதுக்கு நாங்கள் பயன்படுத்தக்கூடிய இனோவேஷன் என்ன? இது ரெண்டையும் பயன்படுத்தும் போது தான் இந்த வேல்யூ இனோவேஷன்ன்றது வருது. வேல்யூ இனோவேஷன் எங்களோட வியாபாரம் மூலமாக நாங்கள் சர்வீஸ் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரியல் வேல்யூ அதுதான். அப்படி பிஸ்னஸஸை உருவாக்குனா தான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல இல்லைண்டா என்ன, அந்த தமிழில் சொல்லுவாங்க 10ஓட 11 அத்தோட இது ஒன்றுன்ற மாதிரி எல்லா வியாபாரமும் இருக்குது, நாங்களும் ஒரு வியாபாரம் செய்கிறோம் அப்படின்னு தான் போகும். ஸோ இஃப் யூ ரியலி வாண்ட், எங்களுக்கு உண்மையில் எங்களோட வியாபாரத்தை ஒரு தனித்துவ தன்மையோட நல்ல முறையில், அதாவது கஸ்டமர்ஸை பெருக்கக்கூடிய, வருமானத்தை விருத்தி செய்யக்கூடிய, நீண்ட காலம் கொண்டு செல்லக்கூடிய ஒரு வியாபாரமாக மாற்றணும்னு சொன்னால் இதுதான் வழி. காஸ்ட் லீடர்ஷிப். காஸ்ட் லீடர்ஷிப்னு சொல்றது மற்ற கம்பெனிஸோட கம்பேர் பண்ணும்போது நாங்கள் தான் காஸ்ட் லீடர்ஸ். ஏன்? நாங்கள் தான் பெஸ்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணுறோம், எங்களோட காஸ்ட் தான் ஆக குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் மற்ற கம்பெனியை விட எங்களுக்கு ப்ரைஸை குறைச்சி கொடுக்கலாம். அது எப்படி செய்கிறது? தட் இஸ் இனோவேஷன். அதுதான் எங்களோட பிஸ்னஸ் ட்ரிக்ஸாக இருக்கணும். அது எப்படி பேக்கெட் பண்ணி, எப்படி இந்த என்னது ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸோ இல்லாட்டி ஆர்டிஃபிஷியல் விஷயங்களை கூட்டி எங்களை காஸ்ட்டை குறைக்கிறது அல்ல இல்லை இருக்குது விஷயம். இப்போ நாங்கள் காஸ்ட்டை குறைக்கணும்ன்றதுக்காக என்ன செய்கிறது? நிறைய பேர் வந்து ஆர்டிஃபிஷியல் விஷயங்களை போட்டு என்ன மக்களை ஏமாத்துற, இதுதான் உண்மையில நான் பொதுவாக அங்கே இடத்துல பாவிக்கணுன்றதுக்காக எங்கே செய்கிறாங்கன்னு சொல்ல வரையில பொதுவாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தெரியும் உங்களுக்கு. பார்க்குறீங்க டிவியில், டீ பிஸ்னஸ் வேணுமா, மாவு பிஸ்னஸ் வேணுமா, என்ன எல்லா விஷயத்துலையும் வந்து இந்த கலப்படங்கள்னால ஏன் அது செய்கிறாங்க? காஸ்ட்டை குறைக்கணும்ன்றதுக்காக. பட் தட் won't help. சோஷியல் கான்ஷியஸ்னஸ் இல்லை, we are not genuine, we are not trustworthy, we are not truthful. எப்படி எங்களோட வியாபாரம் நீண்ட நாளுக்கு நிலைச்சு நிற்க போகுது? பீப்புள் வில் ஃபைண்ட் அவுட். எங்களுக்கு அது கிடைக்கிற நன்மைகள் தீமைகள் வேற பக்கம், மக்கள் they will find out. கண்டுபிடிச்ச அன்னைக்கு டிஃபரண்ட் வே ஆஃப் ட்ரீட்மெண்ட் என்ன. ஸோ இதனால இந்த காஸ்ட் லீடர்ஷிப்ன்றத, அதாவது காஸ்ட்டை குறைக்கணும்ன்றது ஜெனுவினை நாங்கள் பார்க்கணும். எப்படி இதை நல்ல திறமையான சில ஸ்கில்ஃபுல் பீப்புள் வி கேன் யூஸ் என்ன, நல்ல மெஷினரிஸ், நல்ல குவாலிட்டியான விஷயங்கள், ப்ரொடக்ஷன் டெக்னிக்ஸ், வேஸ்டேஜ் மினிமைஸ் பண்ணுற டெக்னிக்ஸ், அதையெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது மூலமாக தான் கஸ்டமருக்கு பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஆன் தி அதர் சைட், கிரியேட்டிங் நியூ வேல்யூ டு கஸ்டமர்ஸ் இஸ் அச்சீவ் த்ரூ நியூ இண்டஸ்ட்ரி. நியூ இண்டஸ்ட்ரின்னு சொன்னால் புது புது ப்ராடக்ட்ஸ் அறிமுகப்படுத்துகிறோம். ஒரே ப்ராடக்டாக இருக்கலாம், பட் அதை புதுமையான ஒரு முறையில், கஸ்டமர் விரும்பக்கூடிய ஒரு முறையில், அது ஏமாற்ற முறையில் என்ன, ஷார்ட் டேர்ம் இல்லை, பட் ஜெனுவினா புது அமைப்புகள். இப்போ இந்த டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ன்றத 3 வீல் போயிட்டு இருந்துச்சு, என்ன டாக்ஸி இருந்துச்சு, இந்த பிக்மின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்கிறோம். தட்ஸ் இன்னோவேட்டிவ் மெத்தட். என்ன தெரியும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், பிக்மின்னு சொல்லி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணி போட்டிருக்கு. இட்ஸ் அ வெரி இன்னோவேட்டிவ் மெத்தட். இட்ஸ் அ நியூ பிஸ்னஸ். ஆக்களுக்கு ஒரு ஆப் ஒன்று போடுறது தான், டக்குன்னு எந்த இடத்துல கால் பண்ணி வந்துடும். என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை, வெரி ஷார்ட் டேர்ம். அது எந்த இடத்துல எங்கே இருக்குது, எப்படி காஸ்ட் எல்லாம் காஸ்ட் எஃபெக்டிவ் தானே பிக்மி. எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம், நார்மலாக ரோட்டில் போகிற 3 வீல்ஸை விட இந்த பிக்மி மூலமாக போனால் காஸ்ட் குறைவுன்னு சொல்கிறாங்க. எனக்கு போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் குறைவு, பட் ஐ ஹவ் ஹர்ட். ஸோ இது மாதிரி பல புது புது பிஸ்னஸஸ் வந்திருக்கு. இப்போ இதுகளோட நோக்கத்தை, இதனுடைய நுணுக்கங்களை தான் நாங்கள் படிக்க வேண்டியிருக்கு. ரைட். இப்போ இது ஒரு டீப்பான விஷயத்தை நான் சொல்லிட்டு போகிறேன். உங்களுக்கு டேக் ஹோம் வெளியில் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு சிம்பிளான மெசேஜ் இதில் இருக்குது.
ஒரு வியாபாரத்தை விருத்தி செய்யணும்னு சொன்னா 4 வகையான அம்சங்களை நீங்க கருத்துல கொள்ளலாம். சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அது 4 வகையான துறையில நீங்க சிந்திக்கலாம். என்னது? முதல்ல இருந்து வரேன். ரிடியூஸ் இருக்கு தானே. ரிடியூஸ்னு சொன்னா குறைக்கிறது. நிறைய விஷயங்கள் இருக்கு குறைக்க வேண்டிய விஷயங்கள். காஸ்ட்டை குறைக்கலாம், வேஸ்டேஜை குறைக்கலாம். இது மாதிரி என்னென்னத்தை குறைக்கலாம்னு சொல்லி யோசிக்கலாம். Which factors should be reduced well below the industry standards? இண்டஸ்ட்ரியில ஃபார் எக்ஸாம்பிள் அதை வேஸ்ட்டை குறைக்கலாம்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், இண்டஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி, ஷூ இண்டஸ்ட்ரியா இருக்கலாம், என்ன ஹோட்டல் இண்டஸ்ட்ரியா இருக்கலாம், அப்படி இல்லைன்னு சொன்னா வெஹிக்கல் மெயின்டெனன்ஸ் கராஜஸா இருக்கலாம். எல்லா இடத்துலையும் ஏதோ ஒரு அமைப்புல ஏதோ ஒரு வேஸ்டேஜஸ் நடந்துட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், என்ன இப்ப இத்தனை கிலோஸை யூஸ் பண்ணா இவ்வளோ அவுட்புட் வரும்னு சொல்ற ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்கும். என்ன அப்ப இதுல ஒரு வேஸ்டேஜ் அமௌண்ட் ஒன்று இருக்கும். அந்த வேஸ்டேஜ் இண்டஸ்ட்ரியில பொதுவாக வரக்கூடிய வேஸ்டேஜா இருக்கலாம். அப்ப நாங்க யோசிக்கலாம் என்னன்னு சொன்னா, இந்த வேஸ்டேஜை இண்டஸ்ட்ரியில் உள்ள அவரேஜ் வேஸ்ட்டை விட குறைக்கிறதுக்கு நான் என்ன செய்யலாம்? That is the technique. That is the innovation. இந்த வேஸ்டேஜை குறைக்கிறதுக்கு நான் என்ன செய்யலாம்? டிஃபரெண்டா என்ன செய்யலாம்? கஸ்டமர் பாதிக்கப்படக்கூடாது, கஸ்டமருக்கு வேல்யூவா இருக்கணும். ஏன் வேஸ்டேஜை குறைச்சோம்னு சொன்னா எங்களுக்கு பெட்டர் பிரைஸ், we can go for better price. Sometimes நல்ல ரா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணலாம், சம்டைம்ஸ் சீப்பான ரா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணும்போது வேஸ்டேஜ் கூட போகும். நல்ல ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணும்போது வேஸ்டேஜ் குறைவா போகும். I don't know, I'm just saying. So depends on the industry. So variety of industries people are here. அதனால எல்லா துறையில இருந்தும் யோசிக்கலாம். அது மாதிரி that is reduce. அது மாதிரி அடுத்து பார்க்கும்போது create. Which factors should be created that the industry has never offered? இண்டஸ்ட்ரியில, அதாவது எங்களை போல இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில ஆஃபர் பண்ணாத ஒரு புது அம்சத்தை நான் எப்படி உருவாக்கலாம்? திங்க் பண்ணா நிச்சயமா கிடைக்கும். சில பேர் இப்படிதான், இது செய்யணும்னு சொல்லியிருந்தா யாரோ எப்போ செய்திருப்பாங்களே, நாங்க என்ன புதுசா கண்டுபிடிக்க இருக்கு அப்படி யோசிக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா? நெவர். இட்ஸ் எவர் எவல்யூஷன், எவர் இவால்விங். எப்பவும் புதுசு புதுசான கண்டுபிடிப்புகள் வந்துகிட்டே தான் இருக்கு. மனிதனுடைய திங்கிங் இம்ப்ரூவ் ஆகிக்கொண்டே தான் இருக்கு. ஸோ அதனால புது விஷயங்களை கட்டாயம் அறிமுகப்படுத்தலாம். எந்த ஒரு விஷயத்திலும், எந்த இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் புது விஷயங்களும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். We have to think, creatively think. அப்ப கிரியேட்டிவ்லி திங்க், அதான் கிரியேட்னு சொல்றது. என்ன விஷயத்தை புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் எங்களுக்கு, அது எந்த இண்டஸ்ட்ரியும் இருக்கலாம். ரைட். raise சொல்றது which factors should be raised well above the industry standard. நாங்க இது இந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த 4 action framework ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றது இந்த, அதாவது புதுசா உங்களுக்கு இப்ப இருக்கிற பிசினஸ் இருந்து திங்க் பண்ணி பார்க்கலாம், என்ன மாற்றங்களை கொண்டு வந்தா எனக்கு இண்டஸ்ட்ரியை விட ஒரு படி மேல்நிலைக்கு போகலாம், என்ன பிசினஸை விருத்தி செய்யலாம். எப்படி ரேஸ்ன்னு சொல்லும் போது உயர்த்துறது. நாங்க ரிடியூஸ்ன்னு சொன்னோம் இல்லையா சில விஷயங்களை, எக்ஸாம்பிள் சொன்னோம், வேஸ்டேஜை குறைக்கிறது, காஸ்ட்டை குறைக்கிறது. சில விஷயங்களுக்கு இன்க்ரீஸ், கூட்டுறது, சில குவாலிட்டியை கூட்டலாம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபுட் ஐட்டம் செய்தோம்னு சொன்னா ஓகே, ஒரு புரோட்டீனை கூட்டலாமா? என்ன அப்படி இல்லைன்னு ஏதாவது ஒரு சர்வீஸ், அதாவது வெஹிக்கல் சர்வீஸ் செய்யும் போது கஸ்டமர்ஸுக்கு ஹாப்பியாகிற மாதிரி ஏதாவது ஒன்று அடிஷனலாக கூட்டலாமா? கூட்ட வேண்டிய விஷயங்களை எப்படி கூட்டலாம்? இண்டஸ்ட்ரியில் செய்யாத விஷயங்களை எங்களுக்கு எப்படி செய்யலாம் அதிகமாக? அதே நேரத்தில் எலிமினேட்ன்றது தவிர்க்க வேண்டிய விஷயங்கள். There are certain things, industry, practice. நிறைய இப்போ இண்டஸ்ட்ரியில் சில விஷயங்கள் இருக்கு. நான் குறிப்பிட்ட சில இண்டஸ்ட்ரீஸை சொல்லும்போது அந்த இண்டஸ்ட்ரியில் உள்ள ஆட்களுக்கு டக்குன்னு படலாம். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக திங்க் பண்ணுறேன் சில இண்டஸ்ட்ரீஸை. ஓகே, ஒரு இண்டஸ்ட்ரியில் அதிகமாக ஆட்கள் வர்றது போகிறது, அதாவது லேபர் டேர்ன் ஓவர் கூடுதலாக இருக்கலாம். என்ன அப்போ அந்த லேபர் டேர்ன் ஓவர்ஸ் கூடுதலாக இருக்குன்றது பொதுவாக இண்டஸ்ட்ரியில் விஷயம். அப்போ அது தலையில் இருக்கிறபடியா ஒரு லேபரை ட்ரீட் பண்ணுறது சர்வசாதாரணம்.
இப்போ ஏசுறதோ இல்லைன்னு சொன்னால் லீவ் எடுத்தால் பரவாயில்ல நீ வீட்டுக்கு போன அனுப்புறதோ இதுகள் வந்து சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. இந்த இண்டஸ்ட்ரியில் இப்படி தான் அப்படின்னு எல்லாரும் ஏற்றுக்கொண்டாச்சு. நோ, கேன் வி திங்க் டிஃபரெண்ட்? கேன் வி திங்க் டிஃபரெண்ட்? அந்த இண்டஸ்ட்ரியில் அந்த அலைக்கே நாங்களும் மாட்டுப்பட்டு போகணுமா? கேன் வி திங்க் டிஃபரெண்ட்? கேன் வி டூ சம்திங் டிஃபரெண்ட்? தவிர்க்க வேண்டிய விஷயங்கள். இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை எப்பவுமே ஆக்கள் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, ப்ராப்ளம் பண்ணுவாங்க, லேபரர்ஸ் இப்படித்தான், அப்படி இல்லைண்டா ரா மெட்டீரியல் பிடித்தான், இல்லைண்டா டிஸ்ட்ரிபியூஷன் பிடித்தான், சேல்ஸ் ரேப் பிடித்தான் அப்படின்னு சொல்லி நாங்கள் சில ஏற்றுக்கொண்ட விஷயங்கள் இருக்கு. அது கெட்ட விஷயங்களா இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொண்டுட்டோம். அது இது இப்படித்தான், அதனால இது பரவாயில்லை. சில விஷயங்களை நாங்கள் தவிர்க்கணும்னு நினைச்சா தவிர்க்கலாம். ஹவு கேன் வி டூ தட்? ஸோ இந்த 4 விஷயங்களை பற்றி நீங்கள் யோசிச்சிங்கண்டா, அதாவது குறைக்க வேண்டிய விஷயங்களை குறைக்கிறது. எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் காஸ்ட் அல்லது வேஸ்டேஜ். கூட்ட வேண்டிய, அதாவது புதுசாக அறிமுகப்படுத்த வேண்டிய விஷயங்கள், புதுசாக அறிமுகப்படுத்த வேண்டிய விஷயங்கள் இருக்கு. என்ன மாதிரி புதுசாக இண்டஸ்ட்ரியில் இல்லாத என்ன புதுசாக விஷயங்கள் எங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம், திங்க் பண்ணலாம். இது தனி இப்போ திடீர்னு ஒரு நாள் இன்னைக்கு போயிட்டு திங்க் பண்ண இயலாது. ஓகே, உங்களோட சம்மந்தப்பட்ட மேனேஜர்ஸ் இருப்பாங்க, பிஸ்னஸோட சம்மந்தப்பட்டவங்க இருப்பாங்க, உட்காந்து ஓகே என்ன எங்களுக்கு புதுசாக அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணினா டெஃபினட்டாக ஒரு புது ஐடியா ஒன்று கிடைக்கும். என்ன? ஸோ இதுகள் தான் வந்து ஒரு வியாபாரத்தினுடைய உண்மையான தன்மையை கூட்ட போகுது. ஸோ தட் இஸ் வாட் ஐ எம் சேயிங். தஸ் பில்டிங் கேரக்டர் மஸ்ட் டேக் பிரசிடன்ஸ் அப்படின்னு சொன்னா, அதாவது கேரக்டர் பில்டிங் ஃபார் அ இண்டிவிஜுவல் இஸ் more important than personality development. ரெண்டு முக்கியம். எது அதிகமா முக்கியம்? ஒரு மனிதனுடைய நாணயத்தன்மை, உண்மையான தன்மை, என்ன கேரக்டர், இன்டெகிரிட்டின்னு சொல்லுவோம், ஆனஸ்டி, இன்டெகிரிட்டி, இதுகள் வந்து ரொம்ப முக்கியம். ஜெனுவின்னஸ், ட்ரஸ்ட்வர்தினஸ், இதுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு தனி மனிதனுக்கு. நாங்கள் எப்படி இருக்கிறோம், என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறோம், என்ன கார் யூஸ் பண்ணுறோம், என்ன உடுப்பு உடுக்கிறோம் அப்படின்றது முக்கியம். பட் அதை விட முக்கியம் கேரக்டர்ன்றது. இதுதான் வாழ்க்கை. அதே மாதிரி பிஸ்னஸ் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாலும் அதனுடைய சஸ்டெயினபிள், அதாவது நீண்ட கால தக்க வைக்கக்கூடிய உண்மையான அந்த வேல்யூ, பிஸ்னஸ் வேல்யூ ப்ரொபோசிஷன் என்று சொல்லுவோம் நாங்கள், அது கட்டாயம் இருக்கணும். நாங்கள் என்ன டிஃபரெண்டாக கொடுக்குறோம் கஸ்டமருக்கு, குவாலிட்டியாக என்ன கொடுக்குறோம், ஜெனுவினாக என்ன கொடுக்குறோம் கஸ்டமருக்கு, எப்படி நாங்கள் சீப்பாக கொடுக்குறோம்ன்றது இல்லை, பெஸ்ட் ப்ராடக்டை மற்றவங்க கொடுக்குறத விட காஸ்ட்டை குறைவாக கொடுக்கலும் எங்களுக்கு. அதுக்கு எங்களோட இனோவேஷன் என்ன, எங்களோட திங்கிங் டிஃபரெண்ட் என்ன, தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் எங்களோட மார்க்கெட்டிங், அட்வர்டைசிங், ப்ராஃபிட் மேக்கிங், அவுட் அப்பியரன்ஸ், என்ன ஃபேஸ்புக் அட்வர்டைசிங், சோஷியல் மீடியா அட்வர்டைசிங், இதுகளை விட எங்களோட அவார்ட்ஸ் வின்னிங், எங்களோட ஜெனுவின், இது இம்பார்ட்டன்ட். ரைட். இதை செய்யறதுக்கு உண்மையில இன்றைக்கு ஏர்லி மார்னிங் நான் ரீட் பண்ண ஒரு விஷயம் இது. ஒரு மனிதனுடைய மனசாட்சின்னு சொல்றோம் இல்லையா, கன்சைன்ஸ்ன்னு சொல்றது, நான் சிம்பிளான தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணேன்டா, மனசாட்சின்னு சொல்றது உண்மையில சொல்லும் எது சரி எது பிழை. அது வியாபாரத்திலயா இருக்கலாம் அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையிலயா இருக்கலாம், எடுக்கக்கூடிய தீர்மானங்கள்லையும் சரி, நாங்கள் நடந்து கொள்ற விஷயங்கள்லையும் சரி, மனசாட்சின்றது சொல்லும் எது சரி எது பிழை. அது மனசாட்சிப்படி நடக்கிறதுக்கு யூ நீட் கரேஜ். சில விஷயங்கள் வந்து ஓகே இதை இப்ப செய்யத்தான் வேணும், ஆனா எனக்கு செய்யறதுக்கு மனசு இல்லை, இதை சொல்லத்தான் வேணும், ஆனா அதை எப்படி சொல்றது? People lack courage, determination. சில விஷயங்கள் நிறைய பேர் எதிர்ப்பாங்க. lot of people will protest, அப்படின்னு சொன்னா talk against, reject what you say. ஆனா நான் சொல்றதுல அதுக்காக வேண்டி நாம் பிடிச்ச முயலுக்கு 3 கால்ன்றது நிக்கிறதுல இல்ல. பட் மனசாட்சிக்கு தெரியுமா, மனசாட்சிக்கு தெரிய வரும் நான் சொல்றது உண்மையா பேசுறேன்னா, இது சரியான பாயிண்டா, இல்லாட்டி மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்காம பேசணும்ன்றதுக்காக பேசுறேன்னா அப்படின்றது மனசாட்சிக்கு தெரியும். அந்த மனசாட்சிப்படி நடக்கிறதுக்கே ஒரு கரேஜ் ஒன்று வேணும், ஒரு டிட்டர்மினேஷன் ஒன்று வேணும். அதை வளர்த்து கொள்றது எப்படின்னு சொல்லி, அதனால பயன் பெற்ற உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச ஒருத்தர் பேசுறாரு.
அந்த வீடியோட நான் முடிச்சுக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு நாங்கள் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன்ஸ் இருந்தால் பார்ப்போம். இதை பார்ப்போம் வீடியோ வருதான்ட்டு. ஓகே, I'll go back. Brothers, you need to help me to put this video out. See whether this is coming up. ஆஃப் பண்ணி ஆன் பண்ணணுமா? மேல உள்ள வீடியோ பண்ணும்போது சில வேளை இந்த வீடியோவை பார்த்துருந்தாலும் பார்த்துருக்கலாம் யாராவது ஒரு ஆள் 2 பேர். எனக்கு சொன்னாங்க இந்த வீடியோ வந்து ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணப்பட்டதுன்னு சொல்லி. பட் இட்ஸ் a வெரி வெரி யூஸ்ஃபுல் வீடியோ. ஆங்கிலத்தில் தான் பேசுகிறாரு. ரொம்ப அறிமுகமான ஒருத்தர், பேரை வாசிச்சிருப்பீங்க யாராவது. இட்ஸ் a beautiful message. Right, here he is talking. Sound. முதல்ல வந்துச்சா?
There were much more talented cricketers than me. When I was growing up, in my school, which I went to, was a school for privileged children in the society. And in that, I excelled in my school. But when I actually got out of the school to play cricket for, for instance, for my city, I discovered that the children coming from the poorer backgrounds had much greater hunger and drive than the boys who were studying with me in this privileged school. And so I discovered that although in my school we had the best coaching and the best teachers and the best cricketing facilities and the grounds and the wickets, we could not compete with these boys coming from the streets because their hunger and drive was much more. So not only did I discover that these boys were much hungrier than me for success, but they were far more talented. But the reason I succeeded was because I had bigger dreams than them. I thought bigger than them. I wasn't satisfied. When I was 18, I played for my country. Wasn't very good. I was dropped after my first test match. Everyone thought that was the end of my career. But the reason I came back was because the first time I got dropped, I tried to analyze my weaknesses. First time I played in England and I saw these other great cricketers. And I realized that the bowling action God had, my natural bowling action, which was I endowed with, was restricting me from reaching my ambition, which was at that time to become the best fast bowler. So from then onwards, rather than be limited by my natural bowling action, I decided to change it to reach my ambition. Now this is, very important for you to understand this. For some of the people here, it's important to know your limitations. People who don't know your limitations are not successful. But it is also important never to be restricted by your limitations. Never accept them. Always try to expand those limitations. So what I did was that my limitation in my bowling action did not restrict me, because I decided that my ambition, if I stuck with this bowling action, I would not be able to reach my ambition. So I changed my bowling action. And I'm the only fast bowler who completely changed his bowling action from the time he started to the time I finished. I completely remodeled it. And this is against all the coaches, all the experts. People told me, listen, don't do that. You lose your natural ability. And all the time I came up against this thing that, look, you cannot do this. You will fail. Just play to your limitations and so on. So you will also, people sitting here who are aspiring for big things, remember this, that all your life you will be told that this cannot be done. Do not accept this, because this is where, when you compromise on your mission or your ambition, that's where the downward slide starts. If anything, always upgrade your ambition, but never downgrade it. Never accept anything less than what you aim for. So if I aim to become the best fast bowler in Pakistan, and if I had accepted what the coaches told me, that your bowling action would not allow me to get there, and accepted something less, then I know that it would have been the end of, I would have just become one of the ordinary cricketers. But I did not accept it. But then I upgraded my mission. When I became the best in Pakistan team, then I wanted to be the best in the world. When I became what I thought I'd reached the best fast bowler in the world, then I wanted to be the best all-rounder in the world. And then once I became the captain, by the way, everyone told me don't accept captaincy because fast bowlers do not become good captains.
They all gave me the example of Ian Botham, who had failed as a captain. They said, listen, he's failed, you will also fail as a captain. So you will always come up against this. But then it became, when I became the captain, I wanted to make Pakistan team the #1 team in the world. So ambition must be upgraded all the time. Never bring it down, never downgrade it, because the moment you downgrade it, as I said, it's a downward spiral. You keep going down. And when you keep struggling to go up, this is where your inner strength comes in. What I mentioned before, we all have great potential. But it's only when you pit yourself against challenges that you begin discovering this potential in you. It's like, if you do weight training, your arm gets strong. If you just don't do anything with it, it'll just shrivel up. But the mind is the more you put your mind to pressure, challenges, the stronger it becomes. There's a great verse by one of our greatest poets, which says something like, "Oh hawk, don't be scared of these gusts of wind that hit you. They are meant to make you fly higher." So don't be scared of these, obviously the bigger challenges you have, the more resistance you'll have. But never be scared of that. Because when you pit yourself against resistance, you get stronger. So my action, my body wasn't equipped to be that of a fast bowler. But the more I tried and the more I struggled towards it, my body got stronger. And similarly, much more, of course, is the case with the mind. Then when I became the captain, I had these ambitions that I wanted Pakistan to be the best team. Now that ambition must take precedence over everything else. You should be able to, if you cannot for any reason, any impediment in that way of your ambition, you must be able to, whatever it takes, you should be able to sacrifice for that. And so I'm the only captain, and that's the reason I was successful. I'm the only captain who twice resigned because the selectors did not give me the team I wanted to win. So my ambition was to be the best, make Pakistan the best team. When I realized that I wasn't getting the best team, for me to achieve that ambition, I was willing to resign rather than stay the captain. So this is also very important, that you must, do not let anything get in the way of your ambition. Compromise for your vision. ஓகே ரைட். புதிய விஷயங்களை அறிமுகப்படுத்தும் போது நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, இதெல்லாம் யாரும் செய்ததில்லை, புதுசாக ஏதாவது ட்ரை பண்ண போவாத என்ன, அப்படி டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்களே தவிர ஊக்குவிக்கிறதுக்கு உண்டான மக்கள் மிச்சம் குறைவு. இல்லைன்னு சொல்ல முடியாது, மிச்சம் குறைவு. ஸோ அதே நேரத்தில் முதல்ல நான் சொன்ன மாதிரி உண்மையான விஷயங்களை, இது உண்மை, இது சரி அப்படின்னு செய்கிறத துணிச்சல் வேணும். அதை சொல்கிறதுக்கும் செய்கிறதுக்கும் துணிச்சல் தேவை. ஏன்னா சமூகம் வந்து பழக்கப்பட்டிருக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி பிழையான விஷயங்களை செய்கிறதுக்கும், என்ன பிழையான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு தான் பழக்கப்பட்டிருக்கு. அப்போ அதை எதிர்த்து நிற்கணும்னு சொன்னால் துணிச்சலும் கட்டாயம் தேவை, துணிச்சல் கட்டாயம் தேவை. அப்போ இம்ரான்கான்றது நாங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு சொன்னால், அவருக்கு தெரியுது என்னால் இந்த துறையில் போனால் சாதிக்க முடியும்னு சொல்லி. பட் நிறைய பேர் அவரை வேணாம்னு சொல்லியும் டிஸ்கரேஜ் பண்ணியும் he had that courage to go forward. ரைட். சமரி என்னன்னு சொன்னால், இந்த ப்ரெசன்டேஷனில், இந்த டிஸ்கஷனில் மனிதனுக்கு முக்கியமானது ரெண்டும் தேவை. கேரக்டரும் தேவை, பர்சனாலிட்டியும் தேவை. நான் ஆரம்பித்தது ரிசர்ச்,
200 years ரிசர்ச்சில் அறிமுகப்படுத்தப்பட்ட விஷயம். ஏன்னா 150 years வந்து கேரக்டரை வச்சு தான் முன்னுக்கு வந்திருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ அதாவது அவர் சொன்ன பார்க்கும்போது இந்த எங்களுக்கு தெரிஞ்ச காலத்துலேருந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்னு சொல்லி நிறைய கோர்சஸும் நிறைய டிஸ்கஷன்ஸும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடக்குது. எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லை. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா தெரியல. கேரக்டர் டெவலப்மெண்ட்னு சொல்லி எங்கேயாவது ப்ரோக்ராம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இல்லை. வெரி அன்ஃபார்ச்சுனேட். விச் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதை தான் பேரண்ட்ஸ் செய்ய வேண்டிய விஷயம். அது பேரண்ட்ஸ் செய்ய வேண்டிய விஷயம் தான் அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்ன்றது. ஸோ அதை வந்து நாங்கள் பிஸ்னஸுக்கு எப்படி அறிமுகப்படுத்தலாம், பிஸ்னஸ் நோக்கத்திலேருந்து அதை எப்படி பார்க்கலாம்னு சொன்னால், ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கணும்னா, சஸ்டைனபிளாக இருக்கணும்னு சொன்னால், த வேல்யூ ப்ரொபோசிஷன் ஹேஸ் டு பி வெரி ஸ்ட்ராங். வேல்யூ ப்ரொபோசிஷன் சொல்லும்போது கஸ்டமர்ஸுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய ட்ரூ வேல்யூ, த பெஸ்ட் ப்ரைஸ், நியூ இனோவேஷன்ஸ், லெஸ் காஸ்ட். என்ன, these are the factors that will take the business very long. So in order to do these true things, you need to have courage and determination. With that, thank you very much for this lovely opportunity. Questions, and over to you. கேள்விகள் இருந்தா சொல்லுங்க, கேட்கலாம். சொன்னதில் ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தா, இல்லாட்டி சொன்ன விஷயங்கள் சரின்னு சொன்னாலும் பரவாயில்லை, உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லலாம். கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். யப், சொல்லுங்க பிரதர். சொன்னதில் ஏதாவது காமெடி ஒன்று இருந்தால் சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சிரிக்கலாம். ஜோக் ஒன்று இருந்தால். What do you all think? Any questions? சொல்லுங்க, மூத்தவங்க இருக்கிறீங்க. அது நான் உங்களை 3வது ப்ரெசன்டேஷன்லையும் சந்திக்கிறேன்னு நினைக்கிறேன். நீங்களும் 3 ப்ரெசன்டேஷன்ஸ் செய்துட்டேன். எனி ஒப்பீனியன்ஸ், எனி சஜஷன்ஸ், ஏதாவது கருத்துக்கள்? லாங்குவேஜ் இஸ் நாட் அ ப்ராப்ளம். சிங்களத்தில் சொல்கிறதுனாலும் பிரச்சனை இல்லை. ரொம்ப ஒரு டீப்பான ஒரு விஷயத்தை கதைச்சோம். கட்டாயம் தேவையான விஷயம். நான் நிறைய நேரம் கதைக்க விரும்பல, ஒரு 8-10 ஸ்லைட்ஸ் தான் போட்டிருந்தேன். பட் நிறைய இதில் டெக்ஸ்ட்டும் நிறைய விஷயங்களும் தியரி எல்லாம் போட்டு காய்ச்சிட்டு இருக்கல. வெரி ப்ராக்டிக்கல். ஐ திங்க் என்னை பொறுத்த வரையில் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்களோ தெரியல. ரைட், தனிப்பட்ட ஒருத்தண்ட வாழ்க்கையும் பிஸ்னஸையும் எப்படி சேர்த்து பார்க்கலாம்ன்றது என்னோட நோக்கம். வாட் டு யூ ஆல் திங்க்? சொல்லுங்கள். நீங்கள் நல்ல கருத்துக்கள் சொன்னீங்கன்னா எனக்கு திரும்ப ஒரு ப்ரெசன்டேஷன் வந்து செய்கிறதுக்கு ஒரு ஆர்வம், ஒரு ஊக்கம் கிடைக்கும். ஒருத்தருமே ஒன்றுமே சொல்லன்னு சொன்னால் எப்படி எடுத்தாங்களோ தெரியலன்னு சொல்லிட்டு அப்படி போகிறது தான். Right, brothers. Thank you very much. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh.